We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. இந்த சீசன்ல அதிக விக்கெட் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக இழந்த அணிகள்ல முதல் இடத்துல இருக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். டோட்டலா 22 விக்கெட்ஸை இழந்திருக்காங்க. இந்த போட்டியில ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ல பிளே பண்றாங்க அப்படிங்கும் போது ஆர்சிபி டீமுடைய ஸ்பின்னர்ஸ் இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது எந்த அளவுக்கு இருக்கும், பிச் கண்டிஷன் எப்படி இருக்கும், டீடைலா ஸ்டாட்ஸோட பார்க்கலாம். வெல்கம் டு தி ஸ்டாட்ஸ் ப்ரிவ்யூ பிரசன்டட் பை குவிக் ஸ்டாட்ஸ் அனலைசர். இந்த வீடியோல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் IPL 2026 மேட்ச் நம்பர் 50யோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 7th May Thursday நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ஏக்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல இன்டெப்தான ஸ்டார்ட்ஸ் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோல வரக்கூடிய ஸ்டார்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோஸும் நிறைய மணி நேரம் செலவு பண்ணி தான் மேக் பண்ணிருக்கோம். நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸ் ஆகட்டும், ஷேர் ஆகட்டும், கண்டிப்பா என்ன மோட்டிவேட் பண்ணும். உங்ககிட்ட ஹை பாயிண்ட்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா மறக்காம அதையும் கொடுங்க. நம்மளுடைய சேனல்ல இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம அதை கிளிக் பண்ணி அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால மறக்காம அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. முதலாவதா டீம் ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த ரெண்டு அணிகளும் இதுவரை 7 முறை பிளே பண்ணியிருக்காங்க. அதுல 5-2 ஆர்சிபி டீம் லீட் பண்றாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் பாத்தீங்கன்னாலும் 2-1 ஆர்சிபி டீம் தான் லீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்ல இந்த ரெண்டு அணிகளும் மோதின 2 போட்டியிலுமே ஆர்சிபி டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்லேயே ரெக்கார்ட்ஸ் ரொம்ப மோசமா இருக்கு. இங்க பிளே பண்ண 24 மேட்சஸ்ல 9 மேட்சஸ்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் 38% தான் இருக்கு. இதுவே ஆர்சிபி இங்க பிளே பண்ண 3 மேட்ச்ல 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அடுத்ததா பிச் அண்ட் வென்யூ ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல கூட பிச் கண்டிஷன் ஜெனரலா பார்த்தோம்னா ட்ரிக்கியா இருக்கும். லாஸ்ட் சீசன்ல மட்டும் பாத்தீங்கன்னா பேட்டர்ஸ்க்கு சாதகமா இருந்துச்சு. நான் மோஸ்ட்லி ரெட் சாயில் விக்கெட்ல பிளே பண்ணியிருந்தாங்க. பட் இந்த கிரவுண்ட் ட்ரெடிஷனலா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிக் ஸ்கோர்லாம் வந்து அடிக்க முடியாது. விக்கெட் வந்து பவுலர்ஸுக்கும் பேட்டர்ஸ்க்கும் ஈவனா இருக்கும். இந்த மாதிரியான பிச் கண்டிஷன்ல பிளே பண்ணும் போது தான் கிரிக்கெட் மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்கும். இந்த சீசன்ல அதிகபட்சமாகவே பார்த்தீங்கன்னா 164 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அடிச்சிருந்தாங்க குஜராத் டீமுக்கு. மோஸ்ட்லி வந்து 150லேருந்து 170 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த கிரவுண்ட்ல இந்த சீசன்ல. ஸோ வரக்கூடிய போட்டியிலையும் அதே போல ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் டாஸ் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண கேப்டன் மோஸ்ட்லி இங்கே பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் நடந்த 17 நைட் கேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா 14 மேட்சஸ்ல டாஸ் வின் பண்ண கேப்டன் பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் டைம் நடந்த 17 நைட் கேம்ஸ்ல ஃபர்ஸ்டா பேட் பண்ண டீம் 7 போட்டியிலும், செகண்டா பேட் பண்ண டீம் 10 மேட்சஸ்லயும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 173, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 162 இருக்கு. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் 185 இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 27.6 இருக்கு. மீடியம் ரேஞ்சில் இருக்கு இந்த கிரவுண்ட்ல. அடுத்ததா வென்யூ ப்ரோக்ரஷன் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இதை தொடர்ந்து வரக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஆகட்டும், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல லாஸ்ட் 2 இயர்ஸா நடந்த 17 IPL நைட் கேம்ஸோடைய ஸ்டாட்ஸ் தான். இந்த ஸ்டாட்ஸ் அனலைஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த போட்டியில பிளே பண்ணக்கூடிய 2 டீமுடைய டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் பிச் கண்டிஷன் இது கூட சேர்த்து தான் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் டீசென்டா இருந்திருக்கு. ரன் ரேட் 8 ரேஞ்சில் இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 10க்கு மேல இருக்கு. இங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமா விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 2.9 இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது பவர் பிளே ஓவர்ஸ் தான். ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 1.8 இருக்கு. குவாலிட்டியான நியூ பால் பவுலர், அதுவும் குறிப்பா பிச் கண்டிஷன்ல நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்துல 1 or 2 விக்கெட்ஸ் விழுகலாம். செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் டீசென்டா இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல ரன் ரேட் 9.7 இருக்கு. மற்ற 2 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கு. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் மிடில் ஓவர்ஸ்ல அதிகமா விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க எக்ஸாக்டா 3 இருக்கு. மற்றபடி பவர் பிளே ஓவர்ஸ்ல ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 1.2 இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸ்ல விழுந்த அளவுக்கு செகண்ட் இன்னிங்ஸ்ல விழுகல. குறிப்பா லாஸ்ட் சீசன்லாம் பாத்தீங்கன்னா ரெட் சாயில் விக்கெட்ல பிளே பண்ணும்போது சேஸ் பண்ணையில ஓப்பனர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு பவர் பிளே ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் விழுகல. பட் இந்த சீசன்ல விழுந்திருக்கு. அடுத்ததா பேட்டிங் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஓப்பனர்ஸ் உடைய பர்ஃபார்மன்ஸ் டீசென்டா இருந்திருக்கு. ரன் ஸ்கோர் பெர் இன்னிங் 62 இருக்கு. 2 ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜா 42 பால்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக் ரேட் 150 ரீச் பண்ணுது. இது டீசென்டா இருக்கு. அதுக்கப்புறம் டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா
டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 49%, மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 37% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் தான் 11.3 இருக்கு இங்க. இது என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மேட்ச்ல 4 or 5 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் வந்து சீக்கிரமா அவுட் ஆறாங்க. அப்படிதான் வந்து இது டினோட் பண்ணுது. மோஸ்ட்லி வந்து ஸ்லோவிஷ் ட்ராக்ல ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா லோவர் ஆர்டர் பேட்டர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது. அடுத்ததா செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் ஓப்பனர்ஸ் பார்த்தோம்னா அவங்களும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓப்பனர்ஸ் போலவே தான் அதே ரேஞ்சில் தான் இருக்கு. 61 இருக்கு இங்க. ரெண்டு ஓப்பனர்ஸும் சேர்ந்து ஆவரேஜ் ஆஃப் 40 பால்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. இதுவே ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தோம்னா இங்கேயும் 150 ரீச் பண்ணுது. அடுத்ததா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர், லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா செகண்டா பேட் பண்ணையில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான ரன்கள் வந்திருக்கு. 58% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 35%, லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து வெறும் 7% ஆஃப் ரன்ஸ் மட்டும் தான் வந்திருக்கு. குறிப்பா ரெட் சாயில் விக்கெட்ல ப்ளே பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இல்லை செகண்டா பவுல் பண்ணும்போது. இது லாஸ்ட் சீசன்ல நம்ம வந்து பார்த்தோம். பட் இந்த சீசன்ல கம்ப்ளீட்டா வந்து டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம வந்து கவனிக்கணும். டியூ இல்லை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா செகண்டா பவுல் பண்ற டீம்ல இருக்கிற பவுலர்ஸையும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்ததா பேசஸ் ஸ்பின் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு. டோட்டலா 64% ஆஃப் ஓவர்ஸ் அவங்க பவுல் பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 36% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா 141 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 53 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இன்னிங்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல தான் அதிகமா எடுத்திருக்காங்க. 81 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல 60 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா இருக்கு. செகண்டா பவுல் பண்ணும்போது தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 30 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 23 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். லக்னோ டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 9 மேட்சஸ்ல 2 மேட்ச்ல மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 7 மேட்சஸ்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 4 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல கடைசி பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் மைனஸ்ல இருக்கு. அடுத்த ரவுண்டுக்கு குவாலிஃபை ஆகிற வாய்ப்பை ஆல்ரெடி இழந்துட்டாங்க. லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா மும்பை டீமுக்கு 6 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். மிச்சல் மார்ஷ், எடன் மர்க்ரம், ரிஷப் பண்ட், ஜோஸ் இங்கிலிஸ், நிக்கோலஸ் பூரன், அக்ஷத் ரகுவன்ஷி, ஹிமத் சிங், மணிமாறன் சித்தார்த், முகமது ஷமி, மொஷின் கான், அவேஷ் கான் அண்ட் பிரின்ஸ் யாதவ். லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா மணிமாறன் சித்தார்த் வந்திருந்தாரு மிச்சல் மார்ஷ் பதிலாக. இன்கேஸ் லக்னோ டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்ணி கொலாப்ஸ் ஆச்சு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அப்துல் சமாத் அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பேட்டிங்க்கும் வேணும், பவுலிங்க்கும் வேணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஷாபாஸ் அகமத் அவர் இம்பாக்ட் பிளேயராக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்கேஸ் கொலாப்ஸ் ஆகிற பட்சத்தில். நெக்ஸ்ட் பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் முகமது ஷமி, மொஷின் கான், பிரின்ஸ் யாதவ். மிடில் ஓவர்ஸில் மணிமாறன் சித்தார்த், அவேஷ் கான், மொஷின் கான், முகமது ஷமி. டெத் ஓவர்ஸில் அவேஷ் கான், பிரின்ஸ் யாதவ் அண்ட் முகமது ஷமி. இதில் பார்த்தீங்கன்னா ஒன்னா அவேஷ் கான் இல்லைன்னா பிரின்ஸ் யாதவ், இந்த 2 பேர்ல ஒருத்தவங்க டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர்ஸ் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிச்சல் மார்ஷ். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. ஆவரேஜ் 24 தான் இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா ஆவரேஜ் நல்லா இருக்கு, 34 இருக்கு. டோட்டலாக 11 மேட்சஸ் பிளே பண்ணி அதுலேயே 450s அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா பேட்டிங் மேட்சப்ஸ் நல்லா இருக்கு, பவுலிங் மேட்சப்ஸ் சுமாராக தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் குணால் பாண்டியா, இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஏடன் மார்க்ரம். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா பேட்டிங் ஸ்டாட் சுமாராக தான் இருக்கு. 6 மேட்சஸ்ல பேட் பண்ணி 110 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா டீசெண்டா இருக்கு, ஆவரேஜ் 30 இருக்கு. பவுலிங்ல இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்பு கிரவுண்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் அவருடைய பால்ல அதிகபட்சமா 4 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா குணால் பாண்டியாவுடைய பால்ல 3 முறையும், ஹாசல்வுட்டோடைய பால்ல 2 முறையும், அதுக்கப்புறம் கடைசியா ரஷிக் சலாமுடைய பால்ல 1 முறையும் அவுட் ஆயிருக்காரு. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா குணால் பாண்டியா வர்சஸ் ஏடன் மார்க்ரம் மேட்சப்ஸ் தான். 8 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, 4 ரன் அடிச்சு அதுலயே 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. இந்த மேட்சப்ஸ் வந்து இங்கே நோட் பண்ணுங்க. ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா இந்த போட்டியில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்சப்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்ததா ரிஷப் பண்ட். பேட்டிங் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு பார்த்தீங்கன்னா 14 மேட்சஸ்ல 540 ரன்ஸ் அடிச்சிருக்காரு.
அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 118 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் சீசனில் தான் அடிச்சிருந்தாரு. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் 27 இருக்குது. கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. மேட்சப்ஸில் சேனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக மட்டும் இவருக்கு த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டைப்புக்கிறா ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா குணால் பாண்டியா அவருடைய பாலில் 3 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக புவனேஸ்வர் குமாரோடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா ஜோஸ் இங்கிலீஷ். இவர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமுக்கு 4 மேட்சஸ் ப்ளே பண்ணி 86 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டைப்புக்கிறா ஸ்டாட்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் அவருடைய பாலில் அதிகபட்சமாக 3 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் ஜோஸ் ஹாசல்வுட் இது வந்து ரொம்ப முக்கியமான மேட்சப்ஸாக இருக்குது. 6 பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 3 ரன்கள் அடித்து அதிலேயே 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் குணால் பாண்டியா அண்ட் சுயாஷ் சர்மா இந்த 2 பேருடைய பாலில் ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு ஜோஸ் இங்கிலீஷ். அடுத்ததா நிக்கோலஸ் பூரன். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 துறை ஸ்டாட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சுமாராக தான் இருக்குது. அதிகபட்சமாக ஆர்சிபி டீமுக்கு 62 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் புவனேஸ்வர் குமார், ரொமாரியோ ஷெப்பர்ட் அண்ட் ஜோஸ் ஹாசல்வுட் இந்த 3 பேருடைய பாலில் ஈச் 2 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் குணால் பாண்டியாவுடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. இதில் ஜோஸ் ஹாசல்வுட் அவருடைய பாலில் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு. 14 பால்ஸ் ஃபேஸ் பண்ணி 11 ரன்ஸ் அடிச்சு அதிலேயே 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு கீழே இருக்குது. நெக்ஸ்ட் அக்ஷத் ரகுவன்ஷி. இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளாக இல்லை, நியூ பிளேயராக இருக்கிறதால. அதே போல தான் ஹிம்மத் சிங்க்கும். அடுத்ததான் மணிமாறன் சித்தார்த் ஆர்சிபி டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட்டும், இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. மேட்சப் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததான் முகமது ஷமி ஆர்சிபி டீமுக்கு 15 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. நெக்ஸ்ட் மொஷின் கான் சூப்பர்பான ஃபார்மில் இருக்கார். இவர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட்டும், இந்த கிரவுண்டில் 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீசனில் தான் எடுத்திருந்தாரு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஆவேஷ் கான் இவருடைய ஸ்டாட்ஸ் பார்த்தோன்னா ஆர்சிபி டீமுக்கு 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும், இந்த கிரவுண்டில் 12 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் மட்டும் டீசெண்டாக இருக்குது. பெஸ்ட்டாக ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் பார்த்தோம்னா இவருக்கும் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக பிரின்ஸ் யாதவ். இவர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமுக்கு பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அடுத்ததா ஆர்சிபி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஆர்சிபி டீம் இந்த சீசனில் இதுவரை பிளே பண்ண 9 மேட்சஸில் 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 12 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா குஜராத் டீமுக்கு 4 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க ஆர்சிபி டீம். அடுத்ததா ஆர்சிபி டீம் பாசிபிள் பிளேயிங் 12 பார்க்கலாம். ஜேக்கப் பெத்தல், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜத் பத்திதார், டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட், சுயான் சர்மா அண்ட் ரஷிக் தர் சலாம். லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக ஜேக்கப் பெத்தலுக்கு பதிலாக வெங்கடேஷ் ஐயர் வந்திருந்தாரு கொலாப்ஸ் ஆனதுனால. ஒருவேளை கொலாப்ஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணல ரஷிக் சலாம் தான் வந்திருப்பார். அடுத்ததா பவுலிங் ஃபேஸ் பிரேக் டவுன் பார்க்கலாம். பவர் பிளே ஓவர்ஸில் ஜோஸ் ஹாசல்வுட், புவனேஸ்வர் குமார், ரொமாரியோ ஷெப்பர்ட். மிடில் ஓவர்ஸில் குணால் பாண்டியா, சுயான் சர்மா, ரொமாரியோ ஷெப்பர்ட், ரஷிக் சலாம். டெத் ஓவர்ஸில் புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட், ரஷிக் தர் சலாம். டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா புவனேஸ்வர் குமார் இல்லைனா ரஷிக் சலாம் இந்த 2 பேர்த்தில் ஒருத்தவங்க 2 ஓவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா ஆர்சிபி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜேக்கப் பெத்தல். இவருக்கான ஸ்டாட்ஸ் அவைலபிளாக இல்லை. மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா விராட் கோலி. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஆவரேஜ் பார்த்தோம்னா 35 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 61 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதுவே இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா 3 மேட்சஸில் பேட் பண்ணி 128 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் நல்லா இருக்குது. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கிறோம் ஸ்டாட்ஸ் இருக்கு நல்லா இருக்குது. பிளேயர் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா முகமது ஷமி அவருடைய பாலில் அதிகபட்சமாக 5 முறையும், அவேஷ் கானுடைய பாலில் 4 முறையும் அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் மணிமாறன் சித்தார்த் அவருடைய பாலில் 1 முறை அவுட் ஆயிருக்காரு. நெக்ஸ்ட் தேவ்தத் படிக்கல். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்குது. ஆவரேஜ் 26 இருக்குது. இந்த கிரவுண்டில் ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 3 மேட்சஸில் பேட் பண்ணி வெறும் 19 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்குது சுமாராக தான் இருக்குது. அதுக்கப்புறம் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா அவேஷ் கான் அவருடைய பாலில் 2 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு கீழே இருக்குது.
அடுத்ததா ரஜத் பத்திதார் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. 4 மேட்சஸ்ல பேட் பண்ணி 182 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா 2 மேட்ச்ல பேட் பண்ணி 32 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸும் இருக்கு, நல்லா இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல அவேஷ் கான் அண்ட் பிரின்ஸ் யாதவ் இந்த 2 பேருடைய பால்ல ஈச் 1 டைம் அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா டிம் டேவிட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீமுக்கு பார்த்தோம்னா 4 மேட்சஸ்ல பேட் பண்ணி 94 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 3 மேட்சஸ்ல பேட் பண்ணி 68 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ஓவரால் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. மேட்சப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. மெயினா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. மேட்சப்ஸ்ல பார்த்தோம்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் டீம்ல இருக்கிற பவுலர்ஸ்க்கு எதிராக இதுவரை அவுட் ஆனதில்லை. ஸ்ட்ரைக் ரேட் நல்லா தான் இருக்கு. அடுத்ததா ஜிதேஷ் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டு துறை ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்கு. பெஸ்டா ஒரு மேட்ச்ல 85 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்சப்ஸ்ல லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் இருக்கு, நல்லா இருக்கு. பட் பிளேயர் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா கொஞ்சம் சுமாரா இருக்கு. அவேஷ் கானுடைய பால்ல 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடன் மார்க்ரம் அண்ட் பிரின்ஸ் யாதவ் இந்த 2 பேருடைய முதல் பால்லயே அவுட் ஆயிருக்காரு ஜிதேஷ் சர்மா. அடுத்ததா ரொமாரியோ ஷெப்பர்ட் பேட்டிங் ஸ்டாட்ஸ் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. பவுலிங்ல லக்னோ டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ்ல சைனாமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் இருக்கு, சுமாரா தான் இருக்கு. பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா லக்னோ டீம்ல கூடிய பவுலர்ஸ்க்கு எதிராக அவுட் ஆனதுல சாம்பிள் சைஸும் லோவா தான் இருக்கு. அடுத்ததா குணால் பாண்டியா இவர் பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல 14 மேட்சஸ் பேட் பண்ணி 230 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி லக்னோ டீமுக்காக தான் பிளே பண்ணிருந்தாரு. பவுலிங்ல பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு லக்னோ டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 14 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. மேட்சப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக மட்டும் த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் பார்த்தோம்னா இவருக்கு சுமாரா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிளேயர் மேட்சப்ஸ்ல பாத்தீங்கன்னா முகமது ஷமியோட பால்ல 3 தடவை அவுட் ஆயிருக்காரு. அடுத்ததா புவனேஸ்வர் குமார் லக்னோ டீமுக்கு 6 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 5 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்டா லக்னோ டீமுக்கு ஒரு மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் சுமாரா தான் இருக்கு. பட் இந்த சீசன்ல கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் எடுத்துட்டு வராரு. ஒரு டிஃப்ரெண்ட் புவனேஸ்வர் குமாரை இந்த சீசன்ல நம்ம பார்த்துட்டு வரோம். வரக்கூடிய மேட்ச்லயும் இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருக்காரு. அதுக்கப்புறம் ஜோஸ் ஹாசல்வுட் பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லக்னோ டீமுக்கு ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா சுயாஷ் சர்மா லக்னோ டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி விக்கெட் எதுவும் எடுக்கல. இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாரா தான் இருக்கு. கடைசியா பார்த்தோம்னா ரஷிக் சலாம் 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்டா ஒரு இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கும் சுமாரா தான் இருக்கு. பேஸ் டீம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்ல யார் ஃபேவரட்ஸ் அப்படின்னு பார்த்தலாம். இந்த மேட்சுக்கு அன்டவுட்டட்லி ஆர்சிபி டீம் தான் ஃபேவரட்ஸாக இருக்காங்க. சூப்பர்பான ஃபார்மில் இருக்காங்க. இதுவே லக்னோ டீம் எடுத்துட்டிங்கன்னா தொடர்ச்சியாக நிறையா போட்டிகளில் தோல்வி அடைஞ்சிட்டு வந்திருக்காங்க. இந்த போட்டியில் லக்னோ டீம் வின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுத்துலேருந்துமே எக்ஸப்ஷனலாக பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அதே போல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அது போக பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் இருக்கிற பட்சத்தில் அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமுடைய டாப் ஆர்டர் பேட்டர்ஸை பவர் பிளே ஓவர்ஸ்குள்ளேயே தூக்குனாங்க அப்படிங்கும்போது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. மற்றபடி ஆர்சிபி டீம் தான் இந்த மேட்சுக்கு ஃபேவரட்ஸாக இருக்காங்க. கீப்பர் செக்ஷனில் ரிஷப் பண்ட் பெஸ்ட் பிக்காக இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆர்சிபி டீமுக்கு ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் சீசனில் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. மற்ற பிக் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன், ஜாஸ் இங்கிலீஷ், ஜிதேஷ் சர்மா இருக்காங்க. ஜிதேஷ் சர்மா ரொம்ப லோவாக கிளம்புறங்கிறாரு. ஆர்சிபி டீம் கொலாப்ஸ் ஆவாங்க அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணால் மட்டும் இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். இவர் பிக் பண்ணுற டீமில் கண்டிப்பாக லக்னோ டீமுடைய பவர் பிளே பவுலர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நிக்கோலஸ் பூரன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் அவரை ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த மேட்ச்சில் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. ஜாஸ் இங்கிலீஷ் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஷியல் பிளேயராக இருப்பார். பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது அதுவும் குறிப்பாக லக்னோ டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ் பிக்காக இவரை நீங்கள் பிக் பண்ணலாம். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல். இதில் தேவ்தத் படிக்கல் சேஸ் பண்ணும்போது இவருக்கான ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. இந்த சீசன்லையும் கன்சிஸ்டண்டாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காரு. பட் இந்த கிரவுண்டில் இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம டீமில் இருப்பார். இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரஜத் பத்திதார், டிம் டேவிட் அண்ட்
ஜாக்கப் பெத்தல் இருக்காங்க. ஜாக்கப் பெத்தல் ஓப்பனராக இறங்குறாரு. பிச் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இவரை பிக் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணலாம். ரஜத் பதிதார் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது தான் இவருக்கான ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்குது. அதே போல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா டிம் டேவிடை ஆர்சிபி ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். இவரை ப்ரமோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த மாதிரியான பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் அப்படிங்கும்போது. ஆல்ரவுண்டர்ஸில் ஏடன் மர்க்ரம் அண்ட் குணால் பாண்டியா ஒரு இம்பாக்ட் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லக்னோ டீமில் இருக்கக்கூடிய சில பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் இருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம், லக்னோ டீம் இந்த சீசனில் அதிகம் ஸ்பின்னர்ஸ்க்கு எதிராக அவுட்டான டீமாக இருந்திருக்கு. அந்த வகையில் இன்ஃபார்ம் பவுலரான குணால் பாண்டியாவை நீங்கள் வந்து பிக் பண்ணலாம். பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். இந்த கேட்டகரியில் மற்ற ஆப்ஷன் ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காரு. இந்த சீசனில் இன்கன்சிஸ்டண்ட்டாக அவர் வந்து பவுல் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும் 2 விக்கெட் எடுத்திருந்தார். டீம் காம்பினேஷனை பார்த்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து லாஸ்ட் மேட்ச்சில் கொலாப்ஸ் ஆனங்காட்டிக்கு அவங்க வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலர் வந்து அதாவது இம்பாக்ட் பிளேயராக இன்னொரு பவுலர் வந்து எடுக்க முடியல. அதனால தான் இவருக்கு வந்து ஓவர்ஸ் கிடச்சிது. வரக்கூடிய மேட்ச்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. கிராண்ட் லீக்ல மட்டும் ஃபியூ டீம்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பவுலர்ஸில் பிரின்ஸ் யாதவ், புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜோஸ் ஹாசல்வுட் இருக்காங்க. இந்த போட்டியில் ஆர்சிபி டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜோஸ் ஹாசல்வுட் 2 பேருமே டீமில் இருக்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேட்சப்ஸ் 2 பேர்த்துக்குமே நல்லா இருக்குது. இன்ஃபார்ம் பவுலர்ஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லக்னோ டீம் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் நிறையா போட்டிகளில் கொலாப்ஸ் ஆகிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணையில் 2 பவுலர்ஸும் பெஸ்ட் பிக்காக இருப்பாங்க. இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா ரஷிக் சலாம், மொஷின் கான் அண்ட் முகமது ஷமி இருக்காங்க. நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிற பட்சத்தில் முகமது ஷமி அப்படி இல்லைனா மொஷின் கான் இந்த 2 பேர்த்தில் ஒருத்தவங்களை நீங்கள் பிக் பண்ணலாம். ஜிஎல்ல ரொட்டேட் பண்ணலாம். இதுவே ஆர்சிபி ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ரஷிக் சலாமை நீங்கள் டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுப்பார். அதுக்கப்புறம் இந்த இதில் மற்ற ஆப்ஷன் இன்னும் பார்த்தீங்கன்னா சுயாஷ் சர்மா இருக்கார், ஸ்பின்னர். குணால் பாண்டியாவுக்கு சொன்ன லாஜிக் தான். லக்னோ டீமில் நிறையா பேட்டர்ஸ் வந்து இந்த சீசனில் ஸ்பின்னர்ஸ்க்கு அவுட்டாக இருக்காங்க. அந்த வகையில் சுயாஷ் சர்மாவை ஒரு சில ஜிஎல் டீம்ஸில் மட்டும் நீங்கள் பிக் பண்ணலாம். பிச் கண்டிஷனை பார்த்து சூஸ் பண்ணுங்கள். விக்கெட் ஸ்லோவாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் இல்லை அப்படிங்கும்போது இவரை நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷனாக கன்சிடர் பண்ணலாம். அதே சமயம் லக்னோ டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவேஷ் கான் இருக்கார். ஆர்சிபி டீமில் இருக்கக்கூடிய சில பேட்டர்ஸ்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா மேட்சப்ஸ் அவருக்கு நல்லா இருந்திருக்கு. அதை வச்சு நீங்கள் லக்னோ டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் அவரை நீங்கள் பிக் பண்ணலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் விராட் கோலி, ரிஷப் பண்ட், மிச்சல் மார்ஷ் அண்ட் தேவ்தத் பட்டிகல் இருக்காங்க. விராட் கோலி ஆகட்டும் தேவ்தத் பட்டிகல் ஆகட்டும் ஆர்சிபி சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கேப்டனாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். சேஃபஸ்ட் ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விராட் கோலி தான் சேஸ் பண்ணையில். அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் ஆகட்டும் மிச்சல் மார்ஷ் ஆகட்டும் 2 பேர்த்தையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆகட்டும் 2 பெஸ்ட்டாக இருப்பாங்க. ரிஷப் பண்ட் குறிப்பாக பார்த்தோம்னா செகண்டாக பேட் பண்ணும்போது விட ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது நீங்கள் கேப்டனாக பிக் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் இவருக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கு. மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக த்ரெட் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராம் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குரூப்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.